delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. Please behave yourself. தியேட்டர் கிடையாது. இப்போ சமீபத்தில் சார் 2-3 இன்சிடென்ட்டு இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கோவப்பட்டார், ஒன்றும் தேட்டரில் மானம் போகுது அப்படின்ற அளவுக்கு. என்ன இன்சிடென்ட் சார்? அதாவது அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் கலந்துட்டுருக்காரு. ரசிகர்கள்ன்ற பேரில் அங்கே இருக்கிறவங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அஜித் வரும்போது ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம், அதாவது பயங்கரமான ஆர்ப்பாட்டம். அங்கே பார்க்கிங்கில் நிறுத்தியிருப்பாங்கல்ல, காரு கீர் எல்லாரையும் அடித்து தட்டுறது, உடைக்கிறது, தலை 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 அப்படின்னு கத்துறது, கடவுளே அஜித்துன்னு கத்துறது. இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் அங்கே இருப்பாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, யாரா அது முட்டாப்பைய மாதிரி எவனோ ஒருத்தனை வந்து இப்படி வந்து கத்திட்டு இருக்காங்க, எவனோ ஒருத்தன் நடுவில் நடந்து போகிறான். ஜீவாங்கிற நடிகர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. ஜீவா உடனே இறங்கிட்டாரு ஹைவேல அப்படின்னோன்னா அங்கே உடனே கப கபன்னு கூட்டிட்டாங்க. ஒரு 100, 150, 200 பேர் நின்றுக்கிட்டு ஒருத்தன் இடுப்பை வந்து ஜீவாவோட இடுப்பு டிஷர்ட் இடுப்பு அப்படி கிள்ளிட்டு இடுப்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறார். அவர் கெட்ட வார்த்தையில் மயிறு டே அப்படின்ற மாதிரி அசிங்கசியமா திட்டு. என்ன சொல்றது, இவங்களையெல்லாம் பலாறு நடிச்சிருக்கணுங்க. அடி 4 அடி நொறுக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க சார். அவன் கெட்ட வார்த்தையில திட்டுறாரு ஜீவா. கரெக்டு தான். ஏதோ ஒரு ஹைதராபாத்தில் ஒரு நடந்த விழாவில் பார்த்தீங்களா, ஒரு நடிகை கிளம்போது அவங்களோட கிட்ட பிடிச்சி இழுக்கிறது, அவங்க பாடையை பிடிச்சி இழுக்கிறது, துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் அங்கே ஏற்படுகிறது சொல்லுங்கள். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் ஏகே, நம்மளோட ஏகே வந்து ஃபேன் கிட்ட டக்குன்னு கோவப்படுற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு. எதனால் அந்த கோவம், இல்லை அடிக்கடி இந்த மாதிரி நம்ம பார்க்குறோமே, அவரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறாங்களா ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அப்படின்றத பற்றி விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்துறை ஆர்வலருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்றைக்குமே வந்து தன்னுடைய ரசிகர்கள் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு அக்கறை கொண்டவர் நம்மளுடைய அஜித்குமார் சார். பார்த்துருப்போம் அவருடைய ஃபேன்ஸ் கிளப் இது பண்ணதுலேருந்து, அவங்க எங்கேயாவது கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் விட்டாங்கன்னா கூட அவர்கிட்ட வந்து ஒரு அறிக்கை வந்து ஒரு பண்ணாதீங்கன்ட்டு. இப்போ சமீபத்தில் சார் 2-3 இன்சிடென்ட்டு இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கோவப்பட்டார், ஒன்றும் தேட்டரில் மானம் போகுது அப்படின்ற அளவுக்கு. என்ன இன்சிடென்ட் சார்? அதாவது அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் கலந்துட்டுருக்காரு. அஜித்குமார் கார் ரேசிங்னு ஒரு ஆமாம், ஏகே அஜித்குமார் கார் ரேசிங்னு ஒரு கம்பெனி, கார் ரேசிங் கம்பெனி வச்சு அதை எப்படியாவது ப்ரமோட் பண்ணணும். அதாவது கிரிக்கெட்டு, இந்த ஃபுட்பாலு, ஷெட்டில் காக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம், இது ஒரு கார் ரேசிங்கை வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும், எல்லாருமே கார் ரேசிங் விளையாடுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால கடுமையாக பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. அவருடைய பேஷனு, அவர் ரொம்ப நாளாக வந்து மனசுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, எப்படியாவது வந்து நம்ம ரேஸ் விளையாடணும், ரேஸில் ஒரு பெரிய ஆளாக நம்ம ஆய் காட்டணும், கப்பு அடிக்கணும், அதை நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நிறைய பதக்கங்கள்லாம் வாங்குறாரு, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாரு. வெளிநாடுகளில் மலேசியாவில் போய் விளையாண்டாரு, துபாயில் விளையாண்டாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அபுதாபியில் வந்து கார் ரேசிங்கில் வந்து கலந்துட்டுருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் அவர் வந்து ஸ்டேடியத்துக்கு வரும்போது பயங்கரமாக, அதாவது அவருடைய ரசிகர்கள்ன்ற பேரில் அங்கே இருக்கிறவங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் அஜித் வரும்போது ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம், அதாவது பயங்கரமான ஆர்ப்பாட்டம். அங்கே பார்க்கிங்கில் நிறுத்தியிருப்பாங்கல்ல, காரு கீர் எல்லாரையும் அடித்து தட்டுறது, உடைக்கிறது, டமான்னு அடித்து தலைவரே அஜித் தலை 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 அப்படின்னு கத்துறது, கடவுளே அஜித்துன்னு கத்துறது, அந்த கார் மேலே ஏறி வந்து டான்ஸ் ஆடுறது. அதாவது ஒரு வைபு மூடுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி வைபு மூடுக்கு நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கதா சொல்றாங்க. அபுதாபி வாழ் தமிழர்களா சார்? அபுதாபி வாழ் தமிழர்கள் தான். அப்போ அபுதாபி வாழ் தமிழர்கள் தண்ணி அடிச்சுட்டு வர போயிருக்கதா சொல்றாங்க. ஸோ ரேஸ் பார்க்குற இடத்துல, அது சினிமா தேட்டரா, இது வந்து ஜாலியாக வந்து சினிமா தேட்டர்லேயே தண்ணி அடிச்சுட்டு போகிறதுங்கிறது தப்பு. சினிமா தேட்டரில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கலாம், ஒரு பாட்டு நல்லா வந்து பயங்கரமான ஒரு சாங் வருது அப்படின்னா, அது வந்து இப்போ மங்காத்தா ரீரிலீஸில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஆடாம ஜெயிச்சோமோட பாட்டெலாம் போட்டப்போ எல்லாருமே ஆடினாங்க, தேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. அது வேறு வைப்பு, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதில் தேட்டரில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு அது வேறு. ஆனால் ஒரு கார் ரேஸ் நடக்கிற இடத்துல அது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் பாயிண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் மெரினா சர்க்கியூட்னு ஒரு இன்டர்நேஷ்னல் பாயிண்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியர்கள் மட்டும் இல்லை, உலகளவில் இருக்கிறவங்க வந்து அந்த கார் ரேசிங்கை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வராங்க. எப்படி கிரிக்கெட்டை பார்க்க போகிறோமோ அதே மாதிரி ஃபுட்பாலை பார்க்க போகிறோமோ அந்த மாதிரி வந்து கார் ரேஸை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வராங்க. அதுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, பயங்கரமாக அந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு பாயிண்டில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் ஒரு நடிகர், அவர் வந்து நம்ம நாட்டுக்கு உண்மையிலுமே பெருமை சேர்க்கிறாரா இல்லையா? ஒரு கார் ரேஸில் கலந்துக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வரைக்கும் எந்த இந்திய சினிமா
நடிகரும் இந்த மாதிரி கார் ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு அவர் நடிகராக இருக்கிறவங்க, பாப்புலராக இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்தபடி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும், அது வந்து நம்ம பேஷனை நோக்கி போகணும், நம்ம என்ஜாய் பண்ணணும் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேஷனுக்காண்டி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் கலந்துட்டு இருக்கார். கார் ரேசிங்கில் கலந்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். யாருக்குமே அந்த கட்ஸ் வராது. ஒரு சின்ன சினிமாவில் ஒரு காட்சி, ஒரு மேலேருந்து ஒரு ஒரு 10 அடியிலேருந்து குதிக்கணும்னா கூட நடிகர்கள்லாம் டூப் போட்டுப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் கலந்துக்கிறாருங்கிறது உயிருக்கே ஆபத்து. அதான் இன்சிடென்ட்ஸும் பார்க்குறோம். ஆமாம், எத்தனை நேரங்களில் கார் அப்படியே பெல்ட்டி அடிக்குது, எத்தனை நேரங்களில் போய் கார் செவத்தில் மோதுது, எத்தனையோ விபத்துகளை சந்திக்கிறோம், எத்தனையோ வந்து அஜித்குமார் வந்து அந்த விபத்தை மீறி வந்து காரை திறந்துட்டு இறங்கி வர காட்சிகள்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆபத்தான விளையாட்டு சார், உண்மையாக சொல்லப்போனால் ஆபத்தான விளையாட்டு. அது கடுமையான பயிற்சி வேணும், கடுமையான ஃபிட்னஸ் வேணும், கடுமையான உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு நடிகர், நீங்கள் அதான் முக்கியமாக பார்க்கணும். ஒரு நடிகராக இருக்கிறவர், ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் இருக்கிறவர், ஒரு இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நடிகராக இருக்கார் அஜித்குமார். அப்படின்னும் போது அவர் போய் இவ்வளோ வந்து இந்த 50-55 வயசில் எஃபர்ட் எடுத்து ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும். அது வந்து இப்போ அந்த இடத்துல போய் அஜித்குமார்னு கத்துறது, ஏகேன்னு கத்துறது, தலைன்னு கத்துறது, கடவுளே அஜித்தேன்னு கத்துறது, அதெல்லாம் கூட பரவாயில்ல. அதெல்லாம் கூட பல இடங்களில் வந்து அஜித் வந்து கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இந்த தடவை நடந்தது என்னென்னா, தண்ணி அடிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் வந்து காரெல்லாம் அடித்து உடைக்கிறது, டமான் கத்துறது, தட்டுறது, இவர் இருக்கிற காருக்குள்ளே ஏறி ஃபோட்டோ எடுக்க நினைக்கிறது, இவர் போய் வண்டி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பின்னாடி டோரை திறக்கிறது, முன்னாடி டோரை திறக்கிறது, ஏறி வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம இந்திய நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தமிழர்கள் தான், கிட்டத்தட்ட தமிழர்கள் தானே அஜித்துக்கு வந்து ஃபேன்ஸாக இருக்க முடியும், தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான் அதிகப்படியாக ஃபேன்ஸாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து போய் பொழைக்க போனவங்க தான் இந்த தமிழர்கள்லாம். அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி வந்து ஒரு நடிகன் பின்னாடி வந்து இப்படி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பீங்க? உங்கள் பிள்ளைங்களை எப்படி நீங்கள் வந்து வழிகாட்டுவீங்க? ஒரு நல்ல வழிகாட்டுதல் உங்களால் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் இன்னைக்கு இந்த நடிகனுக்கு வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கார்கெல்லாம் உடைச்சு போஸ்ட் ஓட்டி கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு நடிகனுக்கு உங்கள் பசங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ அடுத்து தலைமுறையாக நம்ம ஊரில் இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம், கண்டிச்சிருக்காங்க. அப்ராட் போயிட்டுமா சார் இந்த மாதிரி வெளியூர்லேயும் அந்த மாதிரி பண்ணுறாங்க? அதுதான் தம்பி, நம்ம இந்தியாவில் பண்ணுறதே தப்பு, நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ எங்கே பண்ணுறதுமே தப்பு. இது வந்து ஃபேன்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ரசிகர்கள் வந்து அளவு கடந்து வந்து ஒரு நடிகனை வந்து வழிபடுறதுங்கிறது, நடிகன் பின்னாடி ஓடுறதுங்கிறது. விஜய் போகும்போது பாருங்கள், கார் பின்னாடி எல்லாரும் பைக்கில் போகிறாங்க, அதாவது தளபதின்னு போகிறாங்க. ஒருத்தர் ஸ்கிட்டாகி விழுந்தா என்ன தம்பி நீங்கள் சொல்லுங்கள்? எல்லாருமே இளைஞர்கள் தான், அந்த சின்ன புரிதல் கூட கிடையாது. அவருடைய ஃபாரின் காரில் அவர் வாட்டில் பறந்து போகிறாரு, அவருடைய காருக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு 20, 30, 40, 50 பைக்கில் தளபதின்னு கத்திட்டு போகிறீங்கன்னா எதுக்கு அந்த வெறித்தனம்னு கேட்குறேன். உங்களை மாதிரியும் என்னைய மாதிரியும் ஒரு சக மனிதர் தானே விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், யாராகட்டும், அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு சக மனிதர் தானே. படத்தில் நடிக்கிறாங்க, நீங்கள் படத்தை பார்க்குறீங்க, அந்த படம் பிடிக்கும் போது அந்த படத்தை நீங்கள் விசில் அடித்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதான். படத்தை வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை பார்க்க வேண்டியதான். என்டர்டைன்மெண்ட் மீடியா ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், ஓகே, தப்பு இல்லை. அதுக்கு மேலே அவங்க பின்னாடி துரத்திட்டு போகிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பாயிண்டில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா அங்கே வேர்ல்டு வைடில் இருக்கிறவங்கலாம் வந்து கலந்துருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் அங்கே இருப்பாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க? யாரா இது முட்டாப்பைய மாதிரி எவனோ ஒருத்தனை வந்து இப்படி வந்து கத்திட்டு இருக்காங்க, எவனோ ஒருத்தன் நடுவில் நடந்து போகிறான், அவன் முன்னாடி இவ்வளோ ஆவேசமாக கத்திட்டு காரை உடைக்கிறாங்க, அதை உடைக்கிறாங்க, இதை உடைக்கிறாங்க, தட்டுறாங்க, கத்துறாங்க, எந்திரிச்சு குதிக்கிறாங்க, எகிரி குதிக்கிறாங்க, கார் மேல் நின்று ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வினோதமாக இருக்காதா இல்லையா? எங்கேயாவது நீங்கள் ஹாலிவுட்லாம் இந்த மாதிரி வந்து எங்கேயாவது வந்து ரசிகர்கள் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்குலாம் புதுசாக வினோதமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு தெலுங்கு படத்துக்கு உள்ளே தேட்டரில் வெடி போட்டு நெருப்பு பிடிச்சிச்சு சார். அதுதான் சார், எல்லாமே நடக்கும் சார். அதான் சொல்கிறேன், எதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ரசிகர்கள் வந்து பின்னாடி வந்து நடிகர்கள் பின்னாடி போகிறாங்கன்னே தெரில சார். முழுக்க சார் நடிகர்கள் அவங்க சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க சார், அவங்க தொழில் சார், அவங்க ஏமாத்துறாங்க சார். இதுதான் வெளிப்படையாக சொல்ல போனால் ஏமாத்துறாங்க. அவங்க வந்து யாருமே உண்மையான முகம் கிடையாது, எல்லாருமே போலி முகங்கள் அணிஞ்சிட்டு தான் படத்தில் நடிக்கிறாங்க, அந்த கேரக்டராக நடிக்கிறாங்க. அது நீங்கள் ஒரு பில்லான்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த பில்லாவாக நடிக்கிறாங்க, நீங்கள் வந்து பாஷான்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த பாஷாவாக நடிக்கிறாங்க. அப்படி தான் வந்து கேரக்டராக நடிக்கிறாங்க. நீங்கள் அதை அந்த நடிகர்கள் வந்து நான் கேட்குறேன், எந்த நடிகனாவது டாப்பில் இருக்கிற நடிகனாவது தன்னுடைய வாழ்க்கை தரத்துலேருந்து கொஞ்சமாவது உங்களை நினச்சி பார்த்துருக்காங்களா? என்னைக்காவது வந்து நீங்கள் ஒரு நடிகனை நீங்கள் பர்த்டே அன்னைக்கு பார்க்க போகிறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவனுடைய வீட்டு வாசல் நின்று நீங்கள் கத்துறீங்க, அவன் அதிகபட்சம் என்ன பண்ணுறான், அவனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து இப்படி கை காட்டுறான். இது எதுக்கு? உங்களுக்கு கேவலமா இல்லையா? ஏன் அவன் இப்படி கை காட்டலைன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாதா, அவங்களுக்கு தூங்க முடியாதா, எதுவுமே பண்ண முடியாது? எதுக்கு இப்படி போகிறீங்கன்னு கேட்குறேன். ஆயிரக்கணக்கான பேர் இப்போ பாருங்கள், இந்த
நாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தாவேக்கால வந்து நாமினேஷன் கொடுக்காங்க. அந்த தெருவே வந்து வளைச்சு போட்டு, ஏங்க அந்த தெருவில் உள்ளவங்களாம் வாழ வேணாமா? அங்கே ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வந்து காரில் போக வேண்டாமா, பைக்கில் போக வேண்டாமா, ஒருத்தர் காலேஜுக்கு போக வேண்டாமா, ஒருத்தர் வந்து படிக்க போக வேண்டாமா, ஆஃபீஸ் போக வேண்டாமா, காய்கறி கடைக்கு போக வேண்டாமா? தெருவே வளைச்சு நீங்கள் நிற்கிறீங்கன்னா அப்போ தெருவே வளைச்சு எதுக்கு நிற்கிறீங்க? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க? எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஒரு ஒழுங்கு ஒரு அதாவது அங்கே ஒரு கட்சி அலுவலகம் இருக்குது, செயல்படுது அப்படின்னா ஒரு ஒழுங்காக நீங்கள் போங்க, ஒரு ஓரமாக வந்து ஒரு லைனில் போங்க, ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு க்யூவை ஃபாலோ பண்ணுங்கள். க்யூன்னு எதுக்கு வச்சுருக்காங்க? எல்லா இடத்துலையும் க்யூன்னு எதுக்கு வச்சுருக்காங்க? அதை நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு போய் எல்லா பக்கமும் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படி இப்படி 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 நிற்கிறது, ரோட்டில் உள்ளவங்களெல்லாம் போக விடாமல் தடுக்கிறது. ஒரு எமர்ஜென்சி, ஒரு வீட்டில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க, எப்படிங்க ஆம்புலன்ஸ் உள்ள வரும்? எப்படிங்க ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்க ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டு போவாங்க? இந்த அடிப்படை புரிதல் கூட கிடையாதுங்க. நம்ம ஊரில் பாருங்கள், ஆம்புலன்ஸ் வந்து ஹெவி டிராஃபிக் ரோட்டில் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு வழி விடுறது கூட நிறைய பேருக்கு வந்து அந்த மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கம் வழி விடணுங்க. அந்த ஆம்புலன்ஸ் போகிறது, ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனால் ஸ்பீடாக போயிடும், ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அதுவும் அந்த முட்டா பயல்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் பாருங்க, இந்த ஜீவாங்கிற நடிகர், அவர் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 மாதம் 4 மாதம் ஆமாம் லாஸ்ட் இயரில் நடந்த ஒரு சம்பவம். எங்கேயோ வந்து ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு டிரைவ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கார் வேற யாரோ பைக்காரனோ இல்லை வேற எங்கேயோ இடிச்சிருது. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. அவர் இறங்கி வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட காருக்குள்ளே இருக்கிறவங்க நீங்களாம் சேஃபாக இருக்கீங்களா, அடிபட்டுருக்கா அப்படி இப்படின்னு பதட்டத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே பின்னாடி ஒருத்தன் கூட்டம், அங்கே உடனே ஜீவா உடனே இறங்கிட்டாரு ஹைவேல அப்படின்னோன்னா அங்கே உடனே கபகப்புன்னு கூட்டிட்டாங்க. ஒரு 100, 150, 200 பேர் நின்றுக்கிட்டு ஒருத்தன் இடுப்பை வந்து ஜீவாவோட இடுப்பு டிஷர்ட் இடுப்பு அப்படி கிள்ளிட்டு இடுப்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறார். அவர் கெட்ட வார்த்தையில் மயிறு டேய் அப்படின்ற மாதிரி அசிங்கமா திட்டு. என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் திட்டி தாங்க ஆகணும். இவங்க நீ இந்த ஒரு அதாவது நடிகன்னா மனுஷங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நடிகன் யாருங்க? மனுஷங்க. நீங்களும் நானும் ஒன்று மாதிரி, நடிகனும் ஒரே ஒரு மனிதன் தான். அவன் எங்கேயோ வேற்று கிரகத்துலேருந்து வந்தவன் இல்லை, திடீர்னு வானத்துலேருந்து அதிசயமாக குதித்தவன் இல்லை. இவன் அவனை எங்கேயாவது நடக்குமாங்க. அவனுக்கு ஒரு ஆபத்து விபத்து நடு ரோட்டில் அவனே வண்டிட்டு போட்டிருக்கான், பொண்டாட்டி பிள்ளைங்க காரில் இருக்குது, பதட்டத்தில் இறங்கி அப்படி நிற்கிறான் ரோட்டில் அப்படின்னும் போது அவனோட இடுப்பை கிள்ளி, உங்கள் இடுப்பு அழகாக இருக்குது. அது யார்? அது இடுப்பு கிள்ளிருந்து ஒரு பொம்பளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னொரு ஆம்பளை வந்து இடுப்பை கிள்ளிட்டு உங்கள் இடுப்பு அழகாக இருக்குன்னா பலாறு நடிச்சிருக்கணுங்க. அடி 4 அடி நொறுக்கி இருந்தான்னு வச்சுக்கோங்க சார். அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுறார் ஜீவா. கரெக்டு தான். அதாவது இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் முட்டாத்தனமாக போய் வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் கடவுளே அஜித்தே அது இதுன்னு கத்திட்டு இருந்தாங்க இது வரைக்கும். அது கத்துனது போக இப்போ வந்து அடித்து உடைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் சொல்கிறீங்களுங்க. 2000 வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் சில வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பீச்சில் நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பீச்சுக்குள்ளே போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் ரோடில் பீச் ரோடில் போகலாம், கேக் எடுத்துகிட்டு போகலாம், பீச் ரோடில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், ஃபுல்லாக கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் அந்த நியூ இயர் வைப் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த பீச்சுங்கிறது வைடர் பிளேஸு. அது ஒரு பரந்த இடம். அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறனால அது தொடர்ந்து விட்டு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேங்க. அந்த அப்படி அதாவது அந்த சர்வீஸ் ரோடில் வந்து அதாவது வந்து பயங்கரமாக ஜாம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இங்கே எங்கே நகர முடியாமல், மெரினாவில் நம்ம மெரினா நம்ம காந்தி பீச்சில் தான் சொல்கிறேன், அப்படியே வந்து காரெல்லாம் நகர முடியாமல் 2 வீலர் அதுன்னு ஜாம் பேக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கார் உள்ளே உட்காந்து ஒரு ஃபேமிலி போகிறாங்க அப்படின்னா அந்த காருக்கு மேலே இந்த நாய்ங்க ஏறி குடிச்சிட்டு, எல்லா நாய்ங்களும் குடிச்சிட்டு வந்துடுதுங்க. அதை குடிச்சிட்டு ஏறி வந்து அந்த காரு மேலே டம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்தி 2000 வருஷத்தை என்னமோ இனிமேல் வந்து இப்போ 2000 வருஷத்தை திருப்பி பார்க்க முடியாது தான், அதுக்காண்டி வந்து 2000 வருஷம் பிறகு தான், அதாவது வந்து 1999க்கு அப்புறம் 2000 பிறக்குதுன்னு அடிச்சு அந்த காரெல்லாம் அப்படியே மேலே இருக்க டாப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இறங்கிடுச்சு. இது என்னங்க இப்படிலாம் பண்ணலாமா? அப்படிலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்களை யாரையுமே இனிமேல் பீச்சு செலிப்ரேஷன் இந்த என்ஜாய் பண்ணு. மெட்ராஸ் நியூ இயர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும், அவ்வளோ வைப்பாக இருக்கும். 95, 94 அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஈஸியாக அங்கே இங்கே எங்கே வேணாலும் காரில் போகலாம், பைக்கில் போகலாம். அந்த வைப், அந்த என்ஜாய்மெண்ட் என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்லலை. ஒரு நியூ இயராக என்ஜாய் பண்ணட்டும். என்ஜாய் பண்ணுறது தான் லைஃப், என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் என்ஜாய் பண்ணட்டும். ஆனால் அதை அடுத்த படிக்கு கொண்டு போய் அளவுகோலை தாண்டி குடிச்சிட்டு வெறியாட்டம் போடுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாயிண்ட்ல போய் நீங்க இந்த மாதிரி வந்து வெறியாட்டம் போட்டீங்கன்னா நம்ம இந்திய நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? யாரா அவங்க முட்டா பயலுங்க, இருக்கிறதுலே காட்டு மிராண்டிங்க பயலுங்க. அந்த காலத்துல காட்டு மிராண்டிங்க இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காட்டு மிராண்டிங்க மாதிரி இருக்காங்க. சட்டை பேண்ட் போட்டு வாட்ச் போட்டு ஷூ போட்டு காட்டு மிராண்டி பயலுங்க உள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கரெக்டுங்க. அஜித் வந்து சொல்றாரு, உங்களுக்கு நீங்க பிஹேவ் பண்ணுங்க கரெக்டா. இது வந்து தியேட்டர் கிடையாது, நீங்க விளையாண்டு ஆடி பாடி விசில் அடிச்சு கொண்டாடுறதுக்கு. இது
வந்து ஒரு ஒரு கார் ரேசிங் பிளேஸ், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மானத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறார் பார்த்தீங்களா. மானத்தை வாங்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மானம் போது, உண்மையாக மானம் போது. இந்த இது பாருங்கள், இப்போ வைரல் ஆகிட்டு வருது, உலகம் பூரா அது வைரல் ஆகும். நம்ம மட்டும் தான் பார்க்குறோன்னு நினச்சிட்டு இருக்கோம், உலகம் பூரா வைரல் ஆகிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய மானத்தை கேவலப்படுத்துறதுக்கு வந்து இது வந்து உச்சம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நடிகன் பின்னாடி போகுதுங்கிறது வந்து கேவலங்க, அவ்வளவும் கேவலங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சினிமா துறையில் தான் நானும் இருக்கேன், தயாரிப்பாளராக இருக்கேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு எனக்கு சினிமா அனுபவம் இருக்குது. எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி ஒரு 35 வருஷம், கிட்டத்தட்ட 65 வருஷம் சினிமா பின்புலத்திலே இருந்தவன் நான். முழுக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் குறித்து வச்சுங்க. சினிமாக்காரவங்க எல்லாருமே ஏமாத்துக்காரவங்க, எல்லாருமே போலியானவர்கள், எல்லாருமே போலி முகம் வந்து உடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யாருமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாருமே ஏமாத்துக்காரவங்க. அப்படி இருக்கிற இந்த சினிமாக்காரர்களை நம்பி, இந்த நடிகர்களை நம்பி வெறியாட்டம் போடுறீங்களே எதுக்கு? உங்கள் வீட்டில் ஒருவேளை சோறு வந்து போடுவாங்களா? ஒருவேளை வந்து சோறு வந்து உங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கோ உங்கள் உழ பொங்குறதுக்கு ஒரு பிரயோஜனமாவது இருக்குமா இவங்களால? இவங்க எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல தம்பி. ரொம்ப தப்பு இதெல்லாம். அதனால் கண்டிச்சிருக்காரு. பல நேரங்களில் ஒரு தைரியமாக வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. ரசிகர் மன்றத்தை எந்த நடிகனுமே கலைக்க மாட்டான், அஜித் கலைச்சார். பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றம் வேண்டான்னு ஒரு பாப்புலராக வளர்ந்து வர காலத்தில் அஜித் ரசிகர் மன்றத்தை கலைச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுளேன்னு கூப்பிடாது. அன்றைக்கி திருப்பதி கோயிலில் போய் நடந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காரு. கடவுளே அஜித், ஏண்டா நீ பெருமாளை கும்பிட போனீங்களா இல்லை இந்த அஜித்தை கும்பிட போனீங்களா? முட்டா பயிலுங்க. அவங்க பார்த்தோன்னே கடவுளே அஜித்தே தலன்னு உள்ள வந்து இந்த கம்பி கேட்டுக்குள்ள இருந்து உள்ள வந்து கத்துறாங்க. அவ்வளோதான் அப்படின்ட்டு காமிச்சு என்னங்க பிரயோஜனம்? இப்படி காமிச்சார், வேண்டாம் இது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. காமிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த துபாயில் விளையாடுறாங்கல்ல, போய் வந்து என்னமோ வெறியாட்டம் ஆடி இருக்காங்கல்ல, இப்போ இவங்களை மனுஷ ஜென்மம்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, ஒட்டுமொத்த ரசிகர்களை நான் அப்படி சொல்ல வரல. ரசிகர்கள் அவங்க ரொம்ப ரசனை உள்ள ரசிகர்கள் பல பேர் இருக்காங்க. அருமையான படங்களை எப்பவுமே வந்து ரசிக்கக்கூடிய நல்ல ரசனை உள்ள ரசிகர்கள் எந்த காலத்துலையுமே நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க, இந்திய சினிமாவில் இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்லலாம். ஆனால் இது இப்படி ஒரு கூட்டம் வந்து நடிகரை பின்பற்றி, நடிகர் என்னமோ பார்க்காத பொருள் மாதிரியும் காணாத பொருள் மாதிரியும் எதோ அப்படிதான் அவங்க வந்து 41 பேர் வந்து கரூரில் இறந்ததுக்கு என்ன காரணம்? இப்படி வந்து கை குழந்தையெல்லாம் எதுக்கு தூக்கிட்டு போறீங்க? ஒரு நடிகர் வரார், அவர் வந்து அரசியல் தலைவரா அப்படிங்கிறது விட்டுருங்க. ஒரு நடிகர் வரார், அதாவது திரையில் பார்க்குற நடிகரை நீங்கள் தரையில் பார்க்கணுங்கிறதுக்காண்டி ஓடி போய் குழந்தையெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. சொந்தம் பந்தம் சுற்றத்தெல்லாம் இழந்துட்டீங்க. இப்போ என்ன நடந்துச்சு? நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உள்ள இழப்புகளை தினம் நினச்சி வேதனை பண்ணணுமே தவிர அது சம்மந்தப்பட்டவங்க அந்த வேதனையில் தினம் கலந்துக்க போறதில்லை. இது ரியாலிட்டி, இதான் உண்மை. அது வந்து அது கூட புரிய மாட்டேங்குது. நடிகர்கள் பின்னாடி போறாங்கன்னா நம்ம என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மனநிலை வந்து இந்திய சினிமாவில் இருக்கு. அதுவும் குறிப்பாக ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சார் இப்போ இந்த ஒர்ஷிப் கல்ச்சர் இல்லைன்னா இப்போ ரொம்ப அத்துமீறி போறதுன்றது சோஷியல் மீடியாவுக்கு பிறகுதான் அப்படி இருக்கா, இல்லை முன்னாடி காலத்துலேருந்து அப்படி தான்? முன்னாடி காலத்துலேருந்து இருக்கு தம்பி. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சு. சமீபத்தில் ஏதோ ஒரு ஹைதராபாத்தில் ஒரு நடந்த விழாவில் பார்த்தீங்களா, ஒரு நடிகை கிளம்போது அவங்களுடைய கிட்ட பிடிச்சி இழுக்கிறது, அவங்க பிடிச்சி இழுக்கிறது, துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் அங்கே ஏற்படுது சொல்லுங்கள்? நம்ம ஒரு பெண் வந்து கடந்து போகிறாங்க, ஒரு கூட்டத்தில் கடந்து போகிறாங்க, நம்மளுடைய சகோதரர்களாக நினச்சி தானே அந்த கூட்டத்தில் கடந்து போகிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெண் அப்படி கடந்து போகும்போது ஒரு கூட்டத்தில் இப்படி வந்து சிக்கினாங்கன்னா நீங்கள் வேதனைப்பட மாட்டீங்களா? அப்படி அந்த பெண் அப்படிங்கிற ஒரு சின்ன அடிப்படை, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட இல்லாமல் அந்த பெண்ணுக்கிட்ட அத்துமீறல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, ஏன் அந்த மனநிலை வருது? எதுக்காண்டி அந்த மனநிலை வருது? இந்த கிளாமர் மனநிலை உங்களையவே அழிச்சிரும். இதுதான் உண்மை. உங்களையவே இந்த கிளாமர் மனநிலை அழிச்சிரும். அதாவது வந்து தயவு செய்து நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் இவங்க கேட்க போகிறதில்ல. எம்ஆர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தை பார்க்காம அவர் இருக்கிற கூட்டத்துக்கு போய் யாராவது வந்து அவர் பேசுகிற இடங்கள் போகிற இடங்களில் கூப்பிட்டாங்கன்னா அவர் வந்து டேய் நாய்ங்களா, ஏன்டா இங்கே வந்தீங்க? என்னை பார்க்கறதுக்கு ஏன்டா வந்தீங்க? எதுக்குடா இங்கே வந்தீங்க? ஏன்டா நான் என்னடா என்ன உங்களுக்கு என்ன காட்சி பொருளாக குரங்காடா நான் ஜூவில் இருக்கேனா நான் அப்படின்னு திட்டுவார். எல்லாரையுமே கண்ணா பண்ணான்னு எம்ஆர் அதெல்லாம் திட்டுவார். எம்ஆர் அதெல்லாம் எப்போ இருந்தார்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்? அப்போ இருந்தே சொல்லி கூட இவங்கெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு சார். இது வந்து ஹீரோ வர்ஷிப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இருக்கிற வரைக்கும் அந்த நடிகனுக்கு என்னங்க தெரியும் அரசியல்? நான் கேட்குறேன், நடிகனுக்கு என்ன தெரியும் அரசியல்? ஒரு படத்தில் நடிக்க வந்து நீங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணி ஒரு 30 வருஷம் கழித்து நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அரசியலுக்கு வர்றீங்க. என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? நடிகனுக்கு என்ன தகுதி இருக்குது அரசியலுக்கு வர்றதுக்கு? எந்த தகுதியுமே இல்லாமல் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது இந்த அரசியலுக்கு வர நடிகர்களுக்கு எப்போ ஓட்டு உழுகுது? இந்த மாதிரி வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் அந்த ஓட்டு உழுகுது.
ஸோ இந்த ரசிகர்களை நம்பி தான் அந்த நடிகர்களே வராங்க. இந்த ரசிகர்களை, இந்த வெறித்தனமான இருக்கிற ரசிகர்களை அவங்க வந்து எஜுகேட் பண்ண நினைக்கல, அவங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அவங்க நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் நம்மளுடைய பலமாக நினைக்கிறாங்க. அவங்களுடைய பலவீனம் நம்மளுடைய பலமாக நினச்சி நமக்கு இது ஓட்டாக மாறும், நாளைக்கு எங்கே இருந்தாலும் நமக்கு இது பலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அரசியலுக்கு வராங்க. அது ஓட்டாகவும் மாறுது, வெற்றி அடைகிறாங்க. அதான் நம்ம அதில் மாறுபட்டு வந்து அஜித் இருக்கார். உண்மையாலுமே சொல்லப்போனால் அஜித்தை நம்ம ரொம்ப பாராட்டணும். அஜித் வந்து வேண்டாம், நீங்கள் படத்தை மட்டும் பாருங்கள், நான் நடிகேன் அப்படிங்கிறார். நான் நடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்குறேன், என்னோட படத்தை பாருங்கள், அதுக்கு மேலே வராதிங்க என் பக்கத்துலேங்கிறார். எத்தனை தடவை எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ தெளிவாக பல ஸ்டேட்மெண்ட் வந்து அஜித் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமும் இப்படி போய் வெறியாட்டம் போடுறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அது வந்து ஒரு சங்கடமான சுச்சுவேஷன் தான். பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள், இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த செய்தியை வந்து ரொம்ப விரிவாக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.